கேள்வி கேட்குறவங்க இப்போ ஒருத்தர் பார்த்து எனக்கு கேட்குறாரு, நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சிங்களே, அப்புறம் எப்படி அவரோட போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதே கேள்வி இப்படி திருப்பி கேட்கலாம்ல. உங்களை திருமாவளவன் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு சொன்னார, அப்புறம் எப்படி நீங்கள் அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னு ஏன் யாரும் ஒருத்த கூட விஜய்கிட்ட கேட்கல? கேட்கணுமா இல்லையா? இதுதானே நியாயம், இதுதானே ஜனநாயகம். திரு விஜய் அவர்களை உங்களை அவ்வளவு கடுமையாக திருமாவளவன் விமர்சித்தாரு, ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு சொன்னாரு, அவர்கிட்ட ஏன் நீங்கள் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்க மாட்டாங்க. திமுகவோடு நட்பு தொடர்வதுன்னு சொல்லிட்டோம். அந்த மே 10, 11, 12 அந்த காலகட்டத்தில் நாம் ஆதரவு தெரிவித்த நேரத்தில், அப்புறம் அமைச்சரவை சேர்ந்த நேரத்தில் மே 21க்கு பிறகு பேசும்போது சொன்னாங்க. அது எப்படி சொல்லலாம்? இப்போ நான் கேட்குறேன், திமுகவை தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாம்? யாராவது கேட்டீங்களா? தீய சக்தின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க கேட்கணும், என்னங்க உங்களை தீய சக்தின்னு சொன்னாரு, அவரை ஏன் நீங்க போய் வரவேற்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும். அல்லது நீங்க தீய சக்தின்னு சொன்னீங்க, அவரை எதிர்த்து தானே உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்க, அவரை போய் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றீங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கணும். யாராவது கேட்பாங்களா? கேட்பாங்களா? திருமாவளவன்ட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் கருத்து கேட்பாங்க.